no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஜனநாயகன் படத்தினுடைய சிச்சுவேஷன் இப்போ என்னவா சார் இருக்கு? ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈகோ இருக்கலாம், கோபம் இருந்திருக்கலாம், எல்லாமே சரிதான். ஆனால் இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ சஃபர் ஆகிருக்கோங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்கிற அளவுக்கு யார்கிட்டெல்லாம் பேசணுமோ பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இவன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு இராணுவ அதிகாரியை வர வச்சு இந்த படத்தை போட்டு காமிச்சு அவர் சொல்கிற சில கரெக்ஷன்ஸை பண்ண போகிறாங்க. என்னைக்கு சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் படத்தை? 19 இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. புலியிலிருந்து வந்துட்டு இருக்குது. ஒரு லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூன்னு புரிஞ்சுக்க முடியுது. எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு, இப்போ என்ன சுச்சுவேஷனில் சார் இருக்குது? அந்த புலி படத்துக்கு நான் அவ்வளோ பணமே வாங்கலைங்கிறது இவருடைய வாதம். இந்த புலி படத்துக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்ததா தயாரிப்பு நிறுவனம் இன்கம் டேக்ஸ்கிட்ட ஒரு தகவலை சொல்லியிருக்கோம் இல்லையா, அது இல்லைன்னு இவருடைய வாதம். இப்போ எனக்கு விதிக்கப்பட்ட அபராதம் தவறானதுன்னு யார் போகிறா? விஜய் தான் நீதிமன்றத்துக்கு போகிறாரு. இப்போ என் மேலே தப்பு இருக்குன்னா நான் எப்படி நீதிமன்றத்துக்கு போவேன்? அந்த திரு விஜய் அவர்கள் எதிர்பார்க்குற அந்த சுச்சுவேஷன் வந்து இருக்கா சார்? வீட்டுக்கு ஒரு வாக்காளர் இல்லை 2 வாக்காளர் அப்படின்ற சுச்சுவேஷன் ஏற்படுத்திட்டாங்களா தமிழ்நாட்டில்? இன்றைக்கி பார்த்தீங்கல்ல, விருப்பம் ஒன்று வாங்க வந்த கூட்டத்தை எங்கேயாவது எந்த கட்சிக்காவது நடந்திருக்கா? இவ்வளோ பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குல்ல, ஒரு விருப்ப மனு வாங்க வந்த இடத்துல ஆயிரக்கணக்கானவர் குவிஞ்சு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்படி ஒரு கட்சியாக அது வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ அதிமுகவை சேர்ந்த யார் வாயை திறந்தாலும் விஜய் பற்றி தான் பேசுகிறாங்க. திமுகவை சேர்ந்தவர்கள் யார் வாயை திறந்தாலும் விஜய் பற்றி தான் பேசுகிறாங்க. அவங்கவுங்களுக்கு கட்சி இல்லையா? அவங்கவுங்களுக்கு பிரச்சாரம் இல்லையா? அவங்கவுங்க வேலையை பார்க்க வேண்டாமா? இதெல்லாம் தாண்டி ஏன் சுற்றி சுற்றி இங்கேயே நிற்கிறீங்க? அப்போ இவங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது கண்கூடா தெரியுது. அதையும் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நானும் வந்து உங்களை பார்க்கும் போதெல்லாம் கேட்குற அப்டேட் தவறாமல் கேட்டுறேன். பிள்ளையார் கோயிலுக்கு போனால் தேங்காய் உடைக்கிற மாதிரி ஜனநாயகன் படத்தினுடைய சிச்சுவேஷன் இப்போ என்னவா சார் இருக்குது? இப்போ கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. அதுவும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் நல்ல செய்திகள்லாம் வருது இண்டஸ்ட்ரியிலேருந்து. முக்கியமாக இப்போ இவங்க எவ்வளோ சஃபராக இருக்காங்கங்கிற அந்த வருத்தத்தை சம்மந்தப்பட்டவர்களுக்கு பதிய வச்சுட்டாங்க. ஓகே. ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈகோ இருக்கலாம், ஒரு கோபம் இருந்திருக்கலாம், எல்லாமே சரிதான். ஆனால் இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ சஃபராக இருக்கோங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்கிற அளவுக்கு யார்கிட்டெல்லாம் பேசணுமோ பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா, நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு வந்தால் தான் வாபஸ் வாங்க முடியும் முதல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, பதிவாளர்கிட்டையே ஒரு மனுவை கொடுத்து நாங்கள் வந்து எங்கள் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு கொடுத்துட்டதா ஒரு தகவல் இருக்குது. அதற்கப்புறம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு இவங்களே விண்ணப்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து படத்தை ரிவைசிங் கமிட்டி அனுப்பணும்னு சொன்னீங்க, அனுப்பிச்சிட்டு எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள், என்ன கட்டுன்னு சொல்லுங்கள், நாங்கள் கட்டாயமாக பண்ணித்தரோங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ ரிவைசிங் கமிட்டியை விரைவில் கூட்டுறாங்க. முன்ன என்ன ரூல் அப்படின்னா 20 நாள் டைம் எடுத்துக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி அதுலேருந்து 20 நாள் டைம் எடுத்துப்பாங்க. அது 20 நாளுங்கிறது 10 நாளோ 8 நாளோ 3 நாளோ அல்லது 20வது நாளோ, அது நடுவில் எத்தனை நாட்கள் வேணாலும் சென்சார் போர்டுக்கு அந்த அதிகாரம் உண்டு. இவன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர், ஏன்னா படத்தில் பிரச்சனையே வந்து அந்த லோகோவை தப்பாக காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். அது காரணம் வந்து இந்தியில் ஒரு படம் ஒன்று, ஜான்வி கபூர் நடித்த படம் ஒன்று, அதில் வந்து ஒரு இராணுவ அதிகாரி தவறாக சித்தரிச்சிட்டதா வந்துருச்சு. அது சென்சாரம் அனுமதிச்சிருச்சு கவனக்குறைவில். அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்த இராணுவ அதிகாரிகள் வந்து பயங்கரமாக கோபப்பட்டு இராணுவ அமைச்சர்கிட்டே இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க. சார், இப்படி வந்து படத்தில் எங்களை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, எங்களால் அதை தாங்க முடியல அப்படின்னோடனே மத்திய அரசு வந்து நேராக சென்சார் போர்டு அதிகாரிகளுக்கு இதுமாதிரி படத்தில் இராணுவம் தொடர்பான காட்சிகள் எது வந்தாலும் கவனமாக டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய காரணமாகவும் இந்த படம் டிலே ஆகிப்போச்சு. ஓகே. இப்போ இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு இராணுவ அதிகாரியை வர வச்சு அந்த படத்தை போட்டு காமிச்சு அவர் சொல்கிற சில கரெக்ஷன்ஸை பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு. ஓகே. என்னைக்கு சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் படத்தை? 19 இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. Feb 19. ஆமாம், அந்த நாளில் படத்தை கொண்டு வந்துடலான்னு பிளான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது 6ஆம் தேதி. இன்னும் வந்து 13 நாள் இருக்குது. ஓகே. என்ன வேணாலும் நடக்கும், அதுக்குள்ளே எப்படின்னா மாறலாம் சார். ஆனால் நீங்கள் ஏற்கனவே பலமுறை சொன்ன மாதிரி விஜய் சாருடைய படத்துக்கு ப்ரமோஷனோ இல்லை இது இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது நல்லி சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஆனால் இந்த டேட் இருக்குல்ல சார், ஒரு மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் ஹாலிடேஸ் இல்லாத டேட் இருக்குல்ல, அது படத்தை பணம் போட்டவங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குமா சார், இல்லை ஓகேவா இருக்குமா? இல்லைங்க, விஜய் படம்னா லீவ் போட்டு கூட வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி தான் புஷி ஆனந்த் சொன்ன மாதிரி தான்.
எங்கள் தலைவர் மீட்டிங்கு போக இல்லையா, அவன் வேலையே வேணாம் அன்னைக்கு நம்ம கேலியாக செஞ்சான். பட் ஒரு படத்துக்கு வந்து ஒரு நாள் லீவ் போட்டு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். இப்போ இதுவே வந்து ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போனப்போ சோசியல் மீடியாவில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும், பல பேர் வந்து படம் தள்ளி போயிடுச்சுன்னொன்னே, சார் ஊரில் வந்து உடம்பு சரியில்லை, நான் கிளம்புறதா இருந்தேன், நான் இப்போ போகல சார், பாட்டி நல்லா ஆகிட்டாங்க, நான் இன்றைக்கி ஆஃபீஸ் வரேன் சார்னு திரும்பி வந்தவங்க நிறைய பேர்னு ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. ஸோ அது உண்மைதான். அது பல பேர் அன்றைக்கி படத்தை தியேட்டரில் பார்க்கணுங்கிறதுக்காக என்னென்னவோ காரணம் சொல்லி லீவ் போட்டவங்க எல்லாமே படம் வரலன்னொடனே திரும்ப ஆஃபீஸை நோக்கி ஓடினாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். கட்டாயமாக அந்த படம் வந்ததுன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படம் பார்ப்பாங்க. இந்த நம்பிக்கை படக்குழுவுக்கும் இருக்குது. அவருடைய அரசியல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குதுன்னா அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்கம் டேக்ஸ் விஷயம். என்ன சார் அது புலியிலிருந்து வந்துட்டு இருக்குது. ஸோ லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூன்னு புரிஞ்சுக்க முடியுது. எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு, இப்போ என்ன சுச்சுவேஷனில் சார் இருக்குது? இல்லைங்க, அவர் வாங்கின சம்பளத்தில் வந்து ஒரு 15 கோடி அவர் மறைச்சிட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட்டு. அதுதான் வருமான வரித்துறை கண்டுபிடிச்சி அவர் மீது ஒரு வழக்கு தொடர்ந்தாங்கங்கிறது ஒன்று. இப்போ அப்போது வந்து 1.5 கோடி ரூபா நீங்கள் அதுக்கு அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்னென்னா, அந்த புலி படத்துக்கு நான் அவ்வளோ பணமே வாங்கலைங்கிறது இவருடைய வாதம். இப்போ புலி படத்துக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்ததா தயாரிப்பு நிறுவனம் இன்கம் டேக்ஸ்கிட்ட ஒரு தகவலை சொல்லியிருக்கோம் இல்லையா, அது இல்லைன்னு இவருடைய வாதம். நல்லா தெரியும், அந்த படம் வந்து சிபி தமின்ஸ்னு ஒருத்தர், சிபு தமின்ஸ்னு ஒரு கேரளாவை சேர்ந்தவர், அவர் தான் அந்த படத்தை தயாரித்தார். அவரோடு சேர்ந்து சும்மா ஒரு ஒர்க்கிங் பார்ட்னராக உள்ளே வந்தவர் தான் விஜயனுடைய மேனேஜர் பிடி செல்வகுமார். அவர் என்ன ஒரு கட்டத்தில் இந்த படத்தை நானே தயாரித்தேன்னு ஒரு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரெய்டு நடக்கும்போது அவர் வீட்டுக்கும் போயிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு 2000 ரூபா உடனே ரெய்டு வரும்போது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இவர் அப்படி இவ்வளோ பெரிய படத்தை எடுத்தாருங்கிற கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா. அப்போ சிபு தமின்ஸ் சொன்ன கணக்கும் பிடி செல்வகுமார் சொன்ன கணக்கும் சரியாக இருக்கா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. விஜய் வந்து அவ்வளவு சம்பளத்தை முதல்ல வாங்கினாரா அந்த படத்துக்குன்னு இன்னொரு கேள்வி இருக்குது. நீதிமன்றத்துக்கு இவங்க தான் போகிறாங்க. இப்போ எனக்கு விதிக்கப்பட்ட அபராதம் தவறானதுன்னு யார் போகிறா? விஜய் தான் நீதிமன்றத்துக்கு போகிறேன். இப்போ என் மேலே தப்பு இருக்குன்னா நான் எப்படி நீதிமன்றத்துக்கு போவேன்? நான் எப்படி, இப்போ நான் ஒரு செயினை திருடிட்டேன், நான் எப்படி காவல்துறையில் போய் நானே வந்து போய் நிற்பேன்? எனக்கு ஒரு பயம் வரும்ல. அவர்கிட்ட அந்த தவறு இல்லாத பட்சத்தில் அவர் நீதிமன்றத்துக்கு போகிறார். இது வந்து தவறான ஒரு பார்வையோடு என் மீது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, என்ன அபராதம் கட்ட சொல்கிறாங்க, இதை நீக்கணும்னு போகிறாரு. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, இதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, ஆனால் நீங்கள் மேல்முறையீடு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அங்கு வைக்கப்படுகிற வாதங்கள், அதில் ஒரு வேளை விஜய் சொன்னது சரி, இந்த அபராதத்தை வந்து ஒரு கட்ட தேவையில்லைன்னு சொன்னாங்கன்னா என்ன நடக்கும்? அப்போ நம்ம அதற்குள்ள ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லை. ஓகே சார், இந்த சுச்சுவேஷன் இவருடைய பொலிட்டிக்கல் கெரியர் இதெல்லாம் பார்க்கும்போது சார் அவருக்கு ஒரு பயங்கரமான ப்ரெஷர் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதே சூழலில் கூட்டணிக்கு வராமல் இருக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அங்கங்கே நிர்வாகிகள் எழுப்பக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், விஜய் வந்து இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாரா? அவருடைய நாலேஜுக்கு எல்லாத்தையும் ப்ராப்பராக கொண்டு போகிறாங்களா? எல்லாத்தையுமே அவர் பார்க்க முடியாதுங்க. அதுக்கு தானே கீழே சபார்டினேட்ஸ் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து பிரச்சனைகள் இருக்கும், அதை மாவட்ட தலைமைக்கு கொண்டு வருவாங்க, மாவட்ட தலைமை அகில இந்திய தலைமைக்கு கொண்டு வருவோம். ஸோ அப்படி தானே அது இயங்குது. அப்போ புஷி ஆனந்தோ ஆதவ அர்ஜுனாவோ அல்லது அருண்ராஜோ இதை வந்து சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. எல்லாத்தையும் விஜய்கிட்ட அவங்க கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, எல்லா கட்சியிலும் நடக்கிற பிரச்சனை தான். இது புது கட்சிங்கிறதுனால அது வெளியில் தெரியுது. ரொம்ப எந்த கட்சியில் உள்கட்சி குழப்பம் இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள்? ஒரு கட்சி கூட கிடையாது, எல்லா கட்சியிலையும் பிரச்சனை இருக்குது. அது மாதிரி விஜய் கட்சியிலையும் இருக்குது, அவ்வளோதானே. சமீபத்திய பேச்சில் சார் நீங்கள் வீட்டை விட்டு வெளியவா விஜய்ன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்து எலெக்ஷன் அன்னைக்கு தெரியும் யார் யார் இருக்காங்க ஒரு வீட்லையும் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தாரு. அந்த திரு விஜய் அவர்கள் எதிர்பார்க்குற அந்த சுச்சுவேஷன் வந்து இருக்கா சார்? வீட்டுக்கு ஒரு வாக்காளர் இல்லை 2 வாக்காளர் அப்படின்ற சுச்சுவேஷன் ஏற்படுத்திட்டாங்களா தமிழ்நாட்டில்? இன்றைக்கி பார்த்தீங்கல்ல, விருப்ப மனு வாங்க வந்த கூட்டத்தை எங்கேயாவது எந்த கட்சிக்காவது நடந்திருக்கா? இவ்வளோ பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குல்ல, ஒரு விருப்ப மனு வாங்க வந்த இடத்துல ஆயிரக்கணக்கானவர் குவிஞ்சு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு கட்சியாக அது வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் விஜய் சொல்கிறது வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறது விளையாட்டுலாம் கிடையாது, உண்மை அதுதான். அவங்க அன்னைக்கு வந்து நான் வெளியில் வரலன்னு கூப்பிட்றீங்களா, அன்னைக்கு அவங்க வருவாங்க, அவங்க தான் விஜய், அவங்க வெளியில் வருவாங்கன்னு அவர் சொல்கிறார். எல்லாமே நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. இப்போவும் எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது. இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சுருக்கிற விஜய் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் விட்டுட்டு ரொம்ப மேம்போக்காக ஒரு அரசியல் பண்ணுறாரேங்கிற வருத்தம் நமக்கு இருக்குது, அது தனி. ஆனால் விஜய் வந்து நீங்கள்
அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற அளவுக்கெல்லாம் இல்லை. அவர் மிக முக்கியமான இடத்துல இருக்கார். முன்னாடி சொல்லும்போது சார் ஒரு மீடியா அட்டென்ஷன் வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேனுக்கு இருக்கும், நீங்கள் என்ன பண்ணாலும் கவர் பண்ணுவாங்க, அப்புறம் போக போக அவங்களே வந்து உங்களை இரிட்டேட் செஞ்சுருவாங்க, பல கட்சிகளுக்கு இது நடந்துச்சு அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. இன்னைக்கு மீடியாவோ இல்லை பொதுமக்களோ முன்னாடி கவனிச்ச அதே அளவுக்கு கவனிக்கிறாங்களா, இல்லை வழக்கம் போல ஒரு 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 ஏரியாவுக்கு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கும் வந்து தலைப்பு செய்தி எதுன்னு போய் பாருங்கள், விருப்பமான விஷயம்தான். நீங்கள் எந்த சேனலில் போய் பாருங்கள், எவ்வளோ கவுண்டிங் இருக்குதுன்னு பாருங்களேன். கீழே போய் பார்த்தவங்க எவ்வளோ பேருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்தியே எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அதுதான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த அந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் கட்டாயமாக இருக்குது. அது ஃபேட் அவுட் ஆகும். எப்போ ஆகும்னா, அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து அது மாறும். அல்லது தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை அவர் நினைத்த இடத்துக்கு வர முடியாமல் ஒரு 2ஆம் இடத்துக்கு வர்றாருன்னா அதற்கப்புறம் அவர் செய்கிற அரசியலை பொறுத்து அது மாறும். பட் இப்போ மாறுமான்னா இல்லை. எலெக்ஷன் வரைக்கும் இந்த விறுவிறுப்பு கட்டாயமாக இருக்கும். விருப்ப மனுவுக்கு வந்து பயங்கரமாக ரொம்ப ஆர்வம் காமிச்சு அதை இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சார். ஆனால் கூட்டணி இல்லாத இந்த சுச்சுவேஷன் ஒரு சில ரொம்ப முக்கியமான தொகுதிகளில் இங்கே கூட்டணி வச்சா ஜெயிச்சிடலான் இருக்க தொகுதிகளில் அவங்களுக்கு பின்னடைவு ஏற்படுத்துமா சார்? இதே பின்னடைவு தானங்க மற்றவங்களுக்கு ஏற்படுத்தும். இப்போ இவர் கூட்டணி வச்சா ஜெயிச்சிடலாம், இவர் வந்துடலாம். ஆனால் இவர் ஓட்டை கலப்பார்ல, ஒரு குறிப்பிட்ட ஓட்டை கலப்பார்ல, அப்போ இந்த இந்த கவலையும் பயமும் மற்றவர்களுக்கும் இருக்கும் தானே. ஸோ அது என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல. காங்கிரஸ் வந்து தொடர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வரலன்னு தானே சொல்கிறாங்க. ஒரு பக்கம் காங்கிரஸில் ஒரு சிலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிஎம்கே கூட்டணி சொன்னாலும் இன்னமும் சிலர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேட்டியெல்லாம் சொல்லும் போது ஆமாம் இருக்குது, எங்கள் கட்சி ஜனநாயகம் பேசுவோம்லாம் சொல்கிறாங்களே சார். அவங்களுடைய குரல் அங்கே எடுபடலையா, அவங்களுடைய கட்சியில் எடுபடலையா, இல்லை அவங்க லெவல்லே அது முடிஞ்சிருச்சா? அது இல்லைங்க, நிறைய முக்கியமானவர்கள் குரல் எழுப்புகிறாங்க. அதாவது லோக்கலில் அரசியல் பண்ணுறவங்க எழுப்புகிற குரல் வந்து டெல்லிக்கு கேட்காது. ஆனால் கட்சியில் மிக முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள்லாம் ஒரு கருத்தை டெல்லி கொண்டு போகிறாங்கல்ல, அது எப்படி அவங்க காதில் விடாமல் இருக்கும்? இப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே தாவேக்காவோட கூட்டணி வைக்கலாம், அதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு தானே அங்கே கொண்டு போகிறாங்க. அப்போ ஒரு இறுதியான முடிவுக்கு ராகுல் காந்தி இன்னும் வரலை, இங்கே கதவு அடைக்கப்படலை. அது பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்காது. அது யாரை நோக்கி அவங்க வந்து வரப்போகிறாங்க, திமுக கூடவே இருக்க போகிறாங்களா, அல்லது திமுகவை உதறிட்டு தாவேக்காவுக்கு வரப்போகிறாங்களாங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய போகுது. அதிமுகவினுடைய அவங்க டெய்லி விமர்சிக்கிற அந்த பட்டியலில் தாவேக்காவும் இப்போ இடம் பிடிச்சிருச்சு. திரு விஜய் அவர்களும் இடம் பிடிச்சிட்டாரு. இப்போ அவங்களும் வந்து இவங்க இந்த கட்சியில் இருக்க பிரச்சனைகளை பாருங்கள், இல்லை முன்னாடி திரு விஜய் அவர்கள் செஞ்சதை பாருங்கன்னு விமர்சிக்கிறாங்களே சார். இது உங்களுக்கு பின்னடைவு ஏற்படுத்துமா, இல்லை ஒரு நியூட்ரலான இதில் கடந்து போயிடுவோம்? ஒன்றும் இல்லைங்க, மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. முதல்ல ஓம் பிரச்சனை எண்ணிப்பார். அவங்க கட்சி அது, அவங்க அடிச்சுப்பாங்க, குடிப்பாங்க, அங்கே என்ன வேணாலும் நடந்து போகுது. உன் கட்சியில் எவ்வளோ அவமானம் இருக்குது, அதை போய் பாருன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இவங்க வந்து எல்லாருடைய பார்வையும் தாவேக்காவை நோக்கி இருக்குங்கிறது இதுதான் உண்மை. இப்போ அதிமுகவை சேர்ந்த யார் வாயை திறந்தாலும் விஜய் பற்றி தான் பேசுகிறாங்க. திமுகவை சேர்ந்தவர்கள் யார் வாயை திறந்தாலும் விஜய் பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ அவங்கவுங்களுக்கு கட்சி இல்லையா, அவங்கவுங்களுக்கு பிரச்சாரம் இல்லையா, அவங்கவுங்க வேலையை பார்க்க வேண்டாமா? இதெல்லாம் தாண்டி ஏன் சுற்றி சுற்றி இங்கேயே நிற்கிறீங்க? அப்போ இவங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது கண்கூடாக தெரியுது, அதையும் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இந்த விமர்சனத்தை பற்றி பேசும்போது சார், திரு சாட்டை துரைமுருகனோட வீடியோக்கு நான் இன்னைக்கு வெயிட் பண்ணுறேன், நீ விஜய் பேசுகிறாருன்னா சாயங்காலம் இவர் வீடியோ போடுவார், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுமே வந்து விவாதங்களை விமர்சிக்கிறதா இருக்கட்டும், இது நாம் தமிழருக்கு ஏதாவது பெனிஃபிட்டாக இருக்குமா, இல்லை அது அவங்களுடைய அரசியலுக்கு அடுத்த கட்டம் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? ஒரு பெனிஃபிட்டும் இல்லைங்க. மழை காலம் வந்தால் தவளை கத்தும், அப்படி ஒரு தவளையாக அவர் கத்திட்டு இருக்காரு, அவ்வளோதான். அதனால் ஒரு 10 பைசாவுக்கு யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தனை தொடர்ந்து இழிவுபடுத்துறதுல உங்களுக்கு என்ன லாபம்? ஒன்றுமே கிடையாது, வெறுப்பு தான் ஜாஸ்தியாகும் இல்லையா? இப்போ ஆரம்ப காலத்தில் நானும் சீமான் பேச்ச உழுந்து கேட்டவன் தான். ஒரு கட்டத்தில் எங்கே வெறுப்பு வருது? இதே வேலையாக இருக்காருயா, காலையிலே எழுந்துச்சி வரட்டுன்னு கத்துவார், மத்தியானம் ஒரு தடவை வரட்டுன்னு கத்துவார், சாயங்காலம் ஒரு தடவை கத்துவார், வீட்டில் போய் படுத்துருவார். இது எதுக்கு பார்க்கணுங்கிற ஒரு உணர்வு வருது இல்லை? அந்த மாதிரி தான் இவர் கத்திரி கிடக்கிறாரு, அவ்வளோதான். இவரை வந்து யாருமே ஒரு பொருட்டாக மதிக்கிறதே இல்லை, ஒரு ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து அவர் இன்னும் சிலர் இங்கே சோசியல் மீடியாவில் இருக்காங்க, இவங்கெல்லாம் மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, அதை பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க. அவங்க மைண்டு உள்ளே ஒன்று இருக்கும், அது என்னவோ அதுதான் செய்ய போகிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் வரட்டு தவளைகள். போஸ்ட் டிவிக்கே நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து ரீச்சாக இருக்கட்டும், அது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு இப்போ தான் பேச அதிகமாக வாய்ப்பு கிடச்சிருக்கு, நாங்கள் வந்து இவ்வளோ காலம் பேசவே இல்லையம்மா, அவங்க தாவேக்காவை நாங்கள் விமர்சிக்கிறதே வந்து பழகிங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் பழகுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். உங்களுடைய பார்வையில் என்னவா இருக்குது நிலவரம்? தாவேக்கா நிலவரமா, நாம் தமிழர் கட்சியின் நிலவரம்? நாம் தமிழர் அது ஆல்மோஸ்ட் அது அந்திம காலத்தில் இருக்குது. இப்போ தாவேக்கா வந்து எந்த அளவுக்கு நாம் தமிழர் ஓட்டை கலைக்க போகுதுங்கிறத அவங்க எலெக்ஷனுக்கு பிறகு பார்க்கத்தான் போகிறாங்க.
ஒரு வெறுப்பு அந்த கட்சி மீது வந்துருச்சு. என்னென்னா அந்த வெறுப்பை உருவாக்குகிறவர்கள் யாருன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சாட்டை மாதிரி ஆட்கள் தான். இப்போ மக்கள், இப்போ தாய்மார்கள், பெண்கள், மாணவிகள், இவங்க எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்களே, என்னத்துக்கு இருந்தாலும் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கான்னு தோணுமா தோணாது? என்ன பண்ணிட்டார் அவர்? நீ எதுக்கு இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கேன்னு தோணும்ல. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன மரியாதை இந்த சமூகம் கொடுக்குதோ அதே மரியாதை தான் சாட்டை துரைமுருகனுக்கு கொடுக்கும். அதனால் அதை பற்றி நம்ம பேசுகிறதே வேஸ்ட்டுங்கிறாங்க. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி சார். நன்றி.